சென்னை மதுரவாயல் அருகே பிரியாணி கடை வாசலில் இருதரப்பினர் மோதிக்கொள்ளும் வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. ஏகாம்பரம் எஸ்டேட் பகுதியில் செயல்படும் பிரியாணி கடைக்கு உணவு வாங்க வந்த இரு தரப்பினருக்கிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதையடுத்து ஒருவரை ஒருவர் கடுமையாக தாக்கிக் கொண்டனர். இந்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியான நிலையில் இது தொடர்பாக காவலர்கள் விசாரணை நடத்தி வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் படப்பம் கிராமத்தில் சாலை ஓரமாக இருந்த 100க்கும் மேற்பட்ட மரங்கள் வெட்டப்பட்டதாக கூறி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வீட்டுமனை திட்டத்திற்காக நிலத்தை சுத்தம் செய்யக்கூடிய பணியின் போது படப்பம் செல்லியம்மன் நகர் சாலை ஓரங்களில் இருந்த 100க்கும் மேற்பட்ட மரங்கள் அகற்றப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நடவடிக்கைக்கு ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் வார்டு உறுப்பினர்கள் துணை போனதாக கூறி ஊராட்சி மன்ற அலுவலகத்தை கிராம மக்கள் முற்றுகையிட்டனர். தேனி மாவட்டத்தில் நீதிமன்ற வேலை என்று போலி பணியாணை வழங்கி 12 பேரிடம் 1 கோடி ரூபாய்க்கும் மேல் இருவர் மோசடி செய்ததாக பாதிக்கப்பட்டவர்கள் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர். ஆண்டிப்பட்டி அருகே உள்ள எரத்திமுக்கால் பட்டியைச் சேர்ந்த மதுரை வீரன், கொடுவிலார்பட்டி அரசு பள்ளி ஆசிரியர் மகாலட்சுமி ஆகிய இருவரும் கூட்டு சேர்ந்து நீதிமன்றத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி தங்களிடம் தலா 9.5 லட்சம் ரூபாய் பண மோசடி செய்ததாக பாதிக்கப்பட்ட 12 பேர் புகார் அளித்துள்ளனர். இழந்த பணத்தை மீட்டுத் தர வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை மாவட்டத்தில் இறந்த நிலையில் யானை கண்டெடுக்கப்பட்டது. கோயம்புத்தூர் மாவட்டம் தடாகம் அருகே மின்மாற்றி அருகில் யானை உயிரிழந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. வீரபாண்டிபுத்தூர் கிராமத்தில் தனியாருக்கு சொந்தமான இடத்தில் உள்ள மின்மாற்றி அருகே யானை ஒன்று உயிரிழந்த நிலையில் கிடந்துள்ளது. இது குறித்து அறிந்த அப்பகுதிக்கு வந்த வனத்துறையினர் பிரேத பரிசோதனைக்கு பின்னரே யானையின் உயிரிழப்பிற்கான காரணம் தெரியும் என கூறினர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே குழந்தை விநாயகர் கோட்டை கிராமத்தில் விநாயகர் கோயில் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இந்த விழாவிற்கு இஸ்லாமியர்கள் பள்ளிவாசலிலிருந்து சீர்வரிசை தட்டுகளை எடுத்துச் சென்றதும் அதனை இந்து மதத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் ஆரத்தழுவி உற்சாகத்துடன் பெற்றுக்கொண்டு வரவேற்றதும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக சீரெடுத்து வந்த இஸ்லாமியர்களுக்கு சால்வை அணிவித்தும் இனிப்புகள் வழங்கியும் மகிழ்ந்தனர். சென்னை போரூரில் தனியார் நிறுவனத்தின் பெயரில் ஆன்லைன் மோசடியில் ஈடுபட்டதாக கணவன் மனைவி உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டனர். மாத்தூர் பகுதியைச் சேர்ந்த அப்துல் ரஹீம் தனியார் நிறுவனத்தின் பெயரில் போலியாக ஆவணங்களை தயாரித்து பொருட்களை கொள்முதல் செய்து பண மோசடி செய்ததாக காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டது. அதன் பேரில் விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் அப்துல் ரஹீம், அவரது மனைவி ஆசிகா உட்பட 4 பேரை கைது செய்தனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே முந்திச் செல்ல முயற்சித்த கார் டிப்பர் லாரி மீது மோதியதில் கார் சேதமடைந்தது. பள்ளிப்பாளையத்தில் இருந்து சேலம் நோக்கி பெண் ஒருவர் காரில் சென்று கொண்டிருந்தார். மாதேஸ்வரன் கோயில் அருகே டிப்பர் லாரியை முந்திச் செல்ல முயற்சித்த போது லாரியின் மீது உரசி கார் விபத்தில் சிக்கியது. காரின் முன்பகுதி சேதமடைந்த நிலையில் அதில் பயணித்த பெண் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினார். நாமக்கல் மாவட்டம் நல்லிப்பாளையம் அருகே மிக்சி விற்பது போல வீட்டிற்கு வந்த 50,000 ரூபாயை திருடிய நபர் கைது செய்யப்பட்டார். பாப்பநாயக்கன்பட்டியைச் சேர்ந்த ராமாயி என்பவர் வீட்டில் தனியாக இருந்தபொழுது அடையாளம் தெரியாத 2 பேர் மிக்சி விற்பதாக சென்றுள்ளனர். மகளிர் குழுவில் வாங்கி வந்த 50,000 ரூபாயில் 5,000 ரூபாயை ராமாயி மிக்சி வாங்க கொடுத்ததாக தெரிகிறது. மிக்சி தருவதாக ஒருவர் ராமாயியை வெளியே அழைத்துச் சென்ற நிலையில் மற்றொருவர் வீட்டில் இருந்த மீதமுள்ள 45,000 ரூபாயை திருடியதாக கூறப்படுகிறது. இதனையடுத்த புகாரின் பேரில் தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த மாரியப்பனை காவல்துறையினர் கைது செய்தனர். அவரது நண்பரை தேடி வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே கிராமத்திற்கு அடிப்படை வசதி கோரி சமூக நல ஆர்வலர் ஒருவர் புலி வேஷத்துடன் வந்து மனு அளித்தார். வந்தவாசி அருகேயுள்ள பாதூர் கிராமத்தில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் அமைக்க பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை இல்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் சமூக நல ஆர்வலரான ஜெய்சங்கர் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு புலிவேஷம் தரித்து வந்து மனு அளித்தார். திருவண்ணாமலையில் காவல்துறையினர் பறிமுதல் செய்த லாரிகளிலிருந்து பேட்டரிகள் மாயமான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சட்டவிரோத மணல் மற்றும் செம்மண் கடத்தல் வழக்குகளில் பறிமுதல் செய்யப்பட்ட 8 லாரிகள் காவல் நிலையம் அருகே காவல்துறையின் கண்காணிப்பில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. இந்நிலையில் 6 லாரிகளில் இருந்த பேட்டரிகள் காணாமல் போயிருப்பதாக வாகன உரிமையாளர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்துள்ளனர்.
தனக்கு எதிரான தேர்தல் வழக்கை நிராகரிக்க கோரி காட்பாடி தொகுதி முன்னாள் எம்எல்ஏவும் திமுக பொதுச் செயலாளருமான துரைமுருகன் தாக்கல் செய்த மனு மீதான தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்துள்ளது. கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் காட்பாடி தொகுதியில் துரைமுருகன் பெற்ற வெற்றி செல்லாது என உத்தரவிடக் கோரி அதிமுக வேட்பாளர் வி. ராமு தேர்தல் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். அந்த வழக்கை நிராகரிக்க வேண்டும் என்று துரைமுருகன் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில் இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி தீர்ப்பை தள்ளி வைத்தார். சென்னை போரூர் அருகே தனியார் பள்ளியில் பணியாற்றிக் கொண்டிருந்த பெயிண்டர் 4வது மாடியில் இருந்து தவறி விழுந்து உயிரிழந்தார். மதுரவாயிலைச் சேர்ந்த கோவிந்தராஜ் மௌலிவாக்கத்தில் தனியார் பள்ளியில் 4வது மாடியில் கயிற்றில் தொங்கியபடி பெயிண்ட் அடித்துக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. அப்பொழுது எதிர்பாராத விதமாக கீழே விழுந்த அவர் படுகாயமடைந்தார். இதையடுத்து அங்கிருந்தவர்கள் அவரை வீட்டு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்ற நிலையில் அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக கூறினர். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் அருகே உறங்கிக் கொண்டிருந்த மூதாட்டியின் காதுடன் கம்மலை அறுத்துச் சென்ற நபரை காவல்துறையினர் தேடுகின்றனர். திருக்கழுக்குன்றம் அடுத்த இரும்புலி பைபாஸ் சாலை அருகே வசித்து வரும் 62 வயதான பானுமதி வீட்டின் வெளிப்புறத்தில் படுத்து உறங்கியுள்ளார். அப்பொழுது அடையாளம் தெரியாத நபர் பானுமதி காதில் இருந்த 3/4 சவரன் கம்பலை காதோடு அறுத்துக்கொண்டு தப்பி ஓடியுள்ளார். சத்தம் கேட்டு வந்த அக்கம் பக்கத்தினர் மூதாட்டியை மருத்துவமனையில் அனுமதித்ததுடன் காவல்துறைக்கு தகவல் அளித்தனர். திருவண்ணாமலை வழியாக ஹைதராபாத் திருச்சி வாராந்திர ரயில் வருகிற ஜூலை 8ஆம் தேதி முதல் இயக்கப்படும் என திமுக எம்பி CN அண்ணாதுரை தெரிவித்தார். திருவண்ணாமலை ரயில் நிலையத்தை ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கன்னியாகுமரியிலிருந்து வட இந்தியாவை இணைக்கும் வகையில் திருவண்ணாமலை வழியாக பல்வேறு எக்ஸ்பிரஸ் ரயில்கள் இயக்கப்பட உள்ளது என கூறினார். குண்டூர் திருப்பதி தினசரி ரயில் திருவண்ணாமலை வழியாக திருச்சி வரை நீட்டிப்பு செய்து விரைவில் இயக்கப்பட உள்ளது என்றும் அவர் கூறினார். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருவங்காடு ரயில் நிலையத்தில் முகாமிட்டிருந்த கரடியால் மக்கள் அச்சமடைந்தனர். குன்னூர் உதகை இடையான ரயில் வரும் நேரத்தில் கரடி தண்டவாளத்தில் நடந்து சென்றது. இந்த கரடி கடந்த 3 நாட்களாக இந்த பகுதியில் சுற்றித் திரிவதாகவும் அதனை கூண்டு வைத்து பிடித்து அடர்ந்த வனப்பகுதியில் விட வனத்துறை நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை புழல் அருகே சட்டவிரோதமாக பணப்பரிமாற்ற புகார் தொடர்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். 2017ஆம் ஆண்டு பாலிடெக்னிக் விரிவுரையாளர் தேர்வு நடைபெற்ற போது 50 கோடி ரூபாய் அளவிற்கு சட்டவிரோத பணப்பரிவர்த்தனை நடைபெற்றதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக சென்னை, மதுரை, கோவை, திருச்சி உள்ளிட்ட 15க்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தினர். இதன் ஒரு பகுதியாக சென்னை புழலை அடுத்த புத்தகரம் சிவாஜி நகர் பகுதியில் ரகுபதி என்பவரது வீட்டில் சோதனை நடத்தப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே யானைகள் விளைநிலங்களை சேதப்படுத்தியதால் விவசாயிகள் வேதனை அடைந்தனர். 2 குட்டிகளுடன் சுட்டக்குண்டா கிராமத்திற்குள் புகுந்த 8 யானைகள் விவசாய நிலங்களில் புகுந்து பயிர்களை சேதப்படுத்தின. தென்னை, வாழை, மாமரங்களை சேதப்படுத்தியதுடன் குடிநீர் குழாய்கள், முள்வேலிகளை சேதப்படுத்தியுள்ளன. கடந்த மாதம் 15ஆம் தேதி முதல் தொடர்ந்து இரவு நேரங்களில் யானைகள் ஊருக்குள் புகுந்து பயிர்களை சேதப்படுத்துவதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர்.